ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 1ல் யூனிட் 1 பார்க்க போகிறோம். யூனிட் 1ஓட நேம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட். ஸோ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவான்டிட்டிஸ் ஒரு அளக்குறோம் அப்படின்னா, ஒரு இடமா இருக்கட்டும், இல்லை ஒரு இடம்னே வச்சுக்கோங்க. ஒரு இடம்னா அது ஏரியா வந்து நம்ம அளப்போமா. ஸோ ஏரியாங்கிறது குவான்டிட்டி. ஸோ எப்படியெல்லாம் நம்ம எந்தெந்த யூனிட் வச்சு அளக்குறோம் அப்படிங்கிறதுலாம் தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக லெசனுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படித்தா ஈஸி. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இது ஒன்றே மட்டும் படிங்க. இது ஒன்றை படிச்சிங்கன்னா மூணுமே வந்துடுமா. டி இஸ் ஈக்குவல் டு எம் பை வி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போகலாம். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் படித்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபிசிக்கலாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நிலம் இருக்குன்னா அதை நம்மளால் பார்க்க முடியும். கரெக்டாக. இப்போ ஒரு 2 kg ஆஃப் ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை உங்களால் பார்க்க முடியும், அதை உங்களால் அளக்கவும் முடியும். அதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதே மாதிரி ஸோ அது என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா மாஸ், வெயிட்டு, டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம், இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொன்று டிரைவ்டு. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா அதை வேறு எந்த விதமாக வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் இருக்குல்ல அந்த ஒரு லென்த், அதை வந்து மீட்டர்னு சொல்லலாம். இந்த மீட்டராக மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்டாக. அப்போது அது வந்து ஃபண்டமெண்டல். டிரைவ்டுனா என்ன சொல்லலாம்னா, ஒரு 2 ஃபண்டமெண்டல் ஆட் பண்ணியோ ப்ளஸ் பண்ணியோ டிவைட் பண்ணியோ, அதாவது மோர் தேன் ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது டிரைவ்டு. ஓகே. டிரைவ்டுனா ஃபண்டமெண்டலே மோர் தேன் ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதான் டிரைவ்டு. டிரைவ்டுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா மீட்டர் க்யூப். ஓகேவா. இதான் ஃபண்டமெண்டலுக்கு எக்ஸாம்பிள் மீட்டர். So fundamental quantities, a set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as a fundamental quantities. Their corresponding units are known as a fundamental units. Okay. So அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஃபண்டமெண்டலாக. அடுத்தது வந்து there are 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன முக்கியம்னா, கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த பாக்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. நிறையா டைம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். லென்த் என்ன, லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க. நிறைய டைம் மோஸ்ட்லி அந்த 6th and 7th இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. லென்த்னா எப்படி மெஷர் பண்ணுவோம் நமக்கே தெரியும், மீட்டரில். மாஸ்னா கேஜியில். நெக்ஸ்ட்டு வந்து டைம் வந்து மினிட்னு போட்டக்கூடாது, செகண்ட் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர்னா கெல்வின். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குல்ல, அது ஆம்பயர். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்னால் மோல். லியூமினியஸ் அதாவது லைட்டை வந்து எப்படின்னா கேண்டில்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டு தானே, கேண்டல்லா. ஓகே. ஸோ derived quantities, all other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as the derived quantities. Okay. Their corresponding units are known as the derived units அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டிரைவ்டுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மீட்டர் ஸ்கொயரில் தானே நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். இது எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டைமென்ஷனல் மெஷர்மெண்ட்னா மீட்டருக்கு போதும். ஒரு 3 டைமென்ஷனல் மெஷர்மெண்ட்னா இந்த ஏரியாவை நம்ம மெஷர் பண்ண போகிறோம்னு வைங்க. ஓகே. ஏதாச்சும் ஒரு ஏரியாவை அப்படின்னா நம்ம அதை மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அதுதான் derived unit. The area is a measure of how much space there is on the flat surface. Area of the plot of the land is derived by multiplying the lengthum breadthum சேர்ந்தது தானே ஏரியா. அப்போ லென்த்துக்கும் மீட்டர் தான், பிரெத்துக்கும் மீட்டர் தான். ஸோ அதனால தான் இது மீட்டர் ஸ்கொயர். ஸோ derived குவான்டிட்டிஸோட யூனிட் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்னா மீட்டர் க்யூப். ஏன் மீட்டர் க்யூபு? ஏரியாங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு நிலம் எடுத்துக்கோங்க. நிலம் வந்து மீட்டர் ஸ்கொயரில் தான் சொல்லுவோம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸுக்கு ஹைட்டும் இருக்குமா, லென்த்தும் இருக்கும், பிரெத்தும் இருக்கும், ஹைட்டும் இருக்கும். அப்போ 3 டைமென்ஷன் அதுக்கு இருக்கா, அப்போ அது மீட்டர் க்யூப். ஸோ ஏரியானா லென்த்து பிரெத் மட்டும்தான், அதனால மீட்டர் ஸ்கொயர். வால்யூம்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 இருக்குது, ஸோ அதனால மீட்டர் க்யூப். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு நமக்கு தெரியும், மீட்டர் பர் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, கூலும். ஓகேவா. முன்னாடி என்ன படித்தோம், எலக்ட்ரிக் கரண்ட் படித்தோம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, ஆம்பயர். எலக்ட்ரிக் சார்ஜ்னா
ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து கூலும். ஓகே, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே படிச்சாச்சு. ஸோ அதோட யூனிட் பார்த்துக்கோங்க, kg/m3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட், அந்த பாக்ஸில் ஒவ்வொரு குவான்டிட்டிஸ்க்கும் கொடுத்துருக்க யூனிட் ரொம்ப முக்கியம் இந்த லெசனில். அதை தவிர வேறு எதுவுமே சொல்லணும்னா இம்பார்ட்டண்ட்டே இல்லை. குயிக்காக ரிவைஸ் பண்ணும் இந்த லெசன் அப்படின்னா வெறும் இந்த 2 பாக்ஸையாவது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். சரி, இது சும்மா உங்களுக்கு பார்த்தாலே ஆக்சுவலி புரியும், அதனால தான் நான் சொல்லலை. அடுத்தது வந்து ஏரியா இஸ் அ டிரைவ்ட் குவான்டிட்டி as we obtain by multiplying twice of the fundamental physical quantities. நான் சொன்னது தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். இதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் தி ரெகுலர் ஸ்பேஸ்டு ஃபிகர். ஓகே, ரெக்டாங்கிளுக்கு லென்த் கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்தாங்க, அப்போ எல்பி ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, πr². எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், பையோட வேல்யூ 22/7, ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலா சும்மா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a², நெக்ஸ்ட்டு வந்து LB, அடுத்தது πr², நெக்ஸ்ட்டு ½ ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இப்போது ரெகுலராக இப்போ ஸ்கொயர்னால் ஸ்கொயருக்கு இருக்க ஃபார்முலா எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், இந்த லீஃப் கொடுத்துட்டாங்க. இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா கிராஃபில் வச்சுக்க சொல்கிறாங்க. கிராஃபில் அந்த ஒரு பாக்ஸுக்குன்னு ஒரு யூனிட் வச்சுருப்போமா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லனா நல்லா படிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்க்குன்னு ஒவ்வொரு யூனிட்டாக, ஸோ இந்த மாதிரி கிராஃப்ஸ் வச்சு கூட மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இரெகுலர் ஷேப்டு ஃபிகர் லைக் லீவ்ஸ், மேப்ஸ், stickers of stars or flowers இதெல்லாம் cannot be calculated using any formula. We can find the area of these figure with the help of the graph sheet. The graphical method explained above can be used to find the area of regularly shaped figures also. So ரெகுலராக இருக்கிறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. In case of the square and rectangular, this method gives the area accurately. So ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஏரியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வால்யூமுங்கிறது த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்கியபைட் பை த 3-dimensional ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்கும்ல ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் எவ்வளோ மாசஸாக எவ்வளோ தண்ணியை வந்து ஆக்குப்பை பண்ண வைக்கிது அப்படிங்கிறதான் வால்யூம். வாட்டர் பாட்டிலில் நினச்சிக்கோங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்க போகுது, ஸோ அதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும் கரெக்டாக, அதுக்குன்னு ஒரு லென்த்து, பிரெத் எல்லாமே இருக்கும். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ நல்லா பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். ஸோ ஒரு லிக்விட் எடுத்துக்கோங்க. லிக்விட் ஆல்வேஸ் ஆக்குபை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆல்சோ ஹேவ் வால்யூம். பட் லிக்விட்ஸ் டோன்ட் possess any definite shape. அதுக்கு லிக்விட்க்கு ஷேப்லாம் கிடையாது, எதில் ஊற்றி வைக்கிறோமோ அது மாதிரி இருக்கும். ஸோ the volume of the liquid cannot be determined as in the case of solids. When a liquid is poured into a container, it takes the shape and the volume of the container. Okay, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஒரு பாட்டிலோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, அதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர்னு போட்டிருப்பாங்கல்ல பாட்டிலில், 1 லிட்டர் கெப்பாசிட்டினா அப்போ மேக்ஸிமமாக நம்ம எவ்வளோ ஊற்றலாம் அப்படின்றதானே சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் த லிக்விட் தட் அ கண்டெய்னர் கேன் ஹோல்ஸ் இஸ் நோன் ஆஸ் அ கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த லிக்விட், அந்த எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோமோ அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பேஸ், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அந்த பாட்டிலில் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க பெருசாக, அந்த யூனிட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 cc, அப்படி இல்லைனா சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1000 ml வந்து 1 லிட்டர், இது நமக்கு தெரியும். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கேலன் அப்படின்னா 3785 milliliter, 1 ounce is equal to 30 ml, 1 quart is equal to 1 liter. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கியூபோட ஃபார்முலா a cube, கியூபாய்ட்னா LBH, ஸ்பியர்னா 4/3 πr cube. நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர்னா πr²h, மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இதுவே வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு விதமான ஃபார்முலாஸும் இல்லை. இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியை வந்து நம்ம ஒரு சிலிண்டரில் அப்படியே மெஷர் பண்ணலாம், அந்த ஜாரில் இருக்கிறத மெஷர் பண்ணால் அந்த வால்யூம் கிடச்சிடும். என்ன சொல்ல வரேன்னா ஒரு பாட்டிலோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியோட வால்யூமாக எடுத்தோம்னாலே வால்யூம் ஆஃப் தி பாட்டில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறப்போ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் அந்த பிக்சரில் இருக்க தான் அயன் பால் எடுத்துக்கிறோம், ஒரு வெயிட்லெஸ்ஸான கார்க் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் வந்து உள்ளே சிங்க் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது, அயன் பால் வந்து உள்ளே போயிடுது, அடுத்தது கார்க் வந்து மேலே நிற்கிது. அடுத்ததில் ஒரு காயின், ஒரு உடன் லாக் எடுத்துக்கிறேன், காயின் உள்ளே போயிடுது, உடன் லாக் வெளியில் இருக்குது. நான் சொல்கிற ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயினே உடன் லாகையும் வச்சுக்கலாம்.
உடன் லாக் வந்து ஒரு 3 கிலோ இருக்குது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காயின் ஒரு 3 கிலோ எடுத்துக்கோங்க. எது வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும்? காயின் தான் டென்ஸாக இருக்கும். அதனால தான் காயின் உள்ளே போய் சிங்க் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், the lightness or the heaviness of a body is due to density. If more mass is packed into the same volume, it has a greater density, so the iron block will have more mass than the wooden block of the same size அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்குமோ அது உள்ளே போயிடும். ஓகே, டெஃபினேஷன் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டி அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாச்சும் ஒரு காயின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காயின் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கும் தெரியுமா? இதுதான் காயின். இதுக்குள்ளே இருக்க போது இல்லை இந்த மாஸ், இதை தான் சொல்கிறாங்க. டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as a mass of the substance contained in a unit volume. எவ்வளோ உள்ள மாஸ் இருக்குதோ அதுதான் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ யூனிட் வந்து கேஜி பர் மீட்டர் க்யூப். இது அந்த பாக்ஸ்லேயும் பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும். வாட்டருக்கு வேறு இருக்கும், ஆயிலுக்கு வேறு இருக்கும், கெரோசனுக்கு வேறு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே நிறைய அதிகமான டென்சிட்டி இருந்தால் அதை டென்சர்னு சொல்லுவோம். கம்மியான டென்சிட்டி இருந்தால் அதை ரேரர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஏர்னா 1.2, கெரோசன் 800, வாட்டர் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியும் 1000. மர்க்குரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. 13,600. இந்த பாக்ஸில் இருக்க எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் என்ன படித்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸோட டிஸ்டன்ஸ், இல்லை நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் ஏதாச்சும் மெஷர் பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது சிலிஷியல் பாடிஸ் இருக்குல்ல, சிலிஷியல் பாடிஸ்னால் என்ன? ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடாக சன், மூன், எர்த், அதோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ லைட் இயர். ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் சன்னு வந்து மிடில் இருக்க அந்த இமேஜ் பாருங்கள், அதை சுற்றி தான் எர்த் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வரணும். இப்போ ஒரு டிஸ்டன்ஸில் சன்னுக்கு பக்கத்துலேயே எர்த் இருக்கும், அது பேர் பெர்ஹிலான். ஓகே, பெர்ஹிலான்னா பக்கத்துலேயே. ஓகே, அப்படி பக்கத்தில் இருக்கப்போ டிஸ்டன்ஸ் வந்து 147.1 மில்லியன் கிலோமீட்டரில் இருக்கும். இப்போ இதுவே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும், அது பேர் அப்ஹிலான்னு சொல்லுவோம். 15.1 மில்லியன் கிலோமீட்டர். இந்த பெர்ஹிலான் அப்ஹிலானை வச்சு நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், இப்போ இது வந்து ஷார்ட்டஸ்ட்டு, இது வந்து ஹையஸ்ட். இதுவே வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெப்டியூன் வந்து இருக்குல்ல, 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அவே ஃப்ரம் த சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 30 டைம் வந்து ஏர்த்தை விட ஃபாதராக இருக்கான். ஓகே, இப்போ ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன தெரியுமா? ஒரு ஏர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். இதுவே நெப்டியூனோட ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் நெப்டியூனும் சன்னும் அப்போ 30 டைம்ஸ் வந்து ஏர்த்தை விட தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது லைட் இயர் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம் பக்கத்தில் இருக்க ஸ்டார் பேர் என்னென்னா ப்ராக்சிமா செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்பர்ஸை அப்படியே மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, பட் அப்ராக்சிமேட்டாக சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் வேக்யூமில் ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 × 10⁸ செகண்ட் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கு, ஒரு வருஷம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ், என்ன குவான்டிட்டியில் போகும் அப்படிங்கிறதான். ஸோ அதான் இங்கே நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இஃப் த லைட் ட்ராவல்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர் இன் 1 செகண்ட் அண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த லைட் இன் 1 இயர், அதுதான் வந்து லைட் இயர். ஸோ 9.46 × 10⁻15 meter. Okay, 1 light year is defined as the distance traveled by the light in vacuum during a period of 1 year. 9.46. ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டாக இருக்கட்டும், லைட் இயராக இருக்கட்டும், ரெண்டையும் மாற்றி படிச்சிடாதீங்க, குழப்பிக்காதீங்க, இப்போவே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராக்சிமா செஞ்சுரியோட லைட் இயர் அப்படின்னு பார்த்தா 4.22. ஓகேவா? இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடியுது. ஸோ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க இந்த லெசன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றதுனால இதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க.